தாவக எம்எல்ஏ பேரம் வழக்கில் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடைபெறுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம், முழு விவரங்களையும் சொல்லுங்க. தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் பேரம் விவகாரத்துல ஏற்கனவே 14 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது முன்ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் இன்று கையெழுத்திடுவதற்காக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். இதனால திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. பேரிகேட் அமைக்கப்பட்டு சுமார் 30க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கு சுற்றிலும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில சரியாக 10:25 மணிக்கு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் கையெழுத்திடுவதற்காக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு வந்த நிலையில முதற்கட்டமாக செந்தில் பாலாஜிக்கு தற்போது காவல்துறையினர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு உள்ளே விசாரணை அதிகாரி முன், அதாவது விசாரணை அதிகாரியான இன்ஸ்பெக்டரான ரஜினிஷ் அவர் முன் கையெழுத்திடுவதற்காக அவர் உள்ளே சென்றார். அப்போது செந்தில் பாலாஜியிடம் தற்போது போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக விசாரணை அதிகாரி முன் அவர் ஆஜரான நிலையில தற்போது ரஜினிஷ் உட்பட அவரிடம் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் எம்எல்ஏ என்பதால, செந்தில் பாலாஜி எம்எல்ஏ என்பதால துணை ஆணையர் ஜெயச்சந்திரன், திருவல்லிக்கேணி துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார். அவருடைய மேற்பார்வையில இன்ஸ்பெக்டரான ரஜினிஷ் செந்தில் பாலாஜியிடம் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தாவேகா பேரம் வழக்குல குறிப்பாக இதுல முக்கிய நபராக செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோர் இருப்பதாக ஏற்கனவே காவல்துறையால் குற்றச்சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தான் அவர் முன்ஜாமீன் பெற்று தற்போது கையெழுத்திடுவதற்காக அவர் வந்திருக்கிறார். அவரை தற்போது காவல்துறையினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சரியாக அரை மணி நேரத்திற்கு மேலாக அவரிடம் தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுல ஏற்கனவே முன்னதாக இதுல முக்கிய நபராக, அதாவது இந்த தாவேகா எம்எல்ஏ பேரம் தொடர்பாக ஒருங்கிணைத்ததாக நரேஷ் என்பவர் தான் இந்த வழக்குல முக்கிய நபராக கைது செய்யப்பட்டார். அவரை ஒரு நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில அவர் அளித்த தகவலோட அடிப்படையாக வைத்து செந்தில் பாலாஜியிடம் இந்த விசாரணையை நிகழ்த்தி வருவதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே நீதிமன்றத்துல இதுல செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமாரோட தூண்டுதல் பேர்ல இந்த தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டை காவல்துறையினர் விதித்திருக்கக்கூடிய நிலையில அதுல என்ன மாதிரியான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அந்த ஆதாரத்தை வைத்துத்தான் தற்போது செந்தில் பாலாஜியிடம் தீவிரமாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அரை மணி நேரத்திற்கும் மேலாக இந்த விசாரணை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அசோக்குமார் வெளியிலே நிற்கிறார், அவரை இன்னும் அழைக்கவில்லை. இதற்கு முன்னதாகத்தான் செந்தில் பாலாஜியை அழைத்து தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு எம்எல்ஏவிற்கு 35 கோடியில இருந்து 50 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாகவும் இந்த வழக்குல அவாலா பண பரிமாற்றம் உட்பட பல்வேறு பணமும் பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக ஏற்கனவே காவல்துறையால 4.5 கோடி அளவுக்கு பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதுல தற்போது செந்தில் பாலாஜியோட பங்கு என்ன என்பது குறித்து தான் தற்போது விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. ஆதாரங்கள் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அந்த ஆதாரங்களை வைத்து தற்போது செந்தில் பாலாஜியிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர் எம்எல்ஏ என்பதால துணை ஆணையர் ஜெயச்சந்திரனும் மேற்பார்வையில தான் இந்த விசாரணையானது நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.